வெல்கம் பேக் காய்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் பேர் என்ன பார்த்தீங்கன்னா லேட் நைட் ஷிஃப்ட். இந்த கேமோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை ஒரு சின்ன ஸ்டோரை வச்சுக்கோங்களேன், ஒரு க்ரோசரி ஸ்டோர். இங்கே நம்ம லேட் நைட்டு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அது நடுராத்திரி வேலை செய்ய போகிறோம். கேட்கவே பயமாக இருக்குது. என்ன பயந்துட்டியா? பயமா? பயந்துட்டா. ஸோ நம்ம சேனலில் புதுசாக பாருங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனில் தட்டி விட்ருங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஓகே, வந்த உடனே ஒரு காரில் போயிட்டுருக்கோம் நம்ம. என்னடா இடம் இது? டேய், என்னடா இடம் இது? காரில் லைட் இல்லையாடா? இது லைட் எதாவது ஒர்க் ஆகுமா? காரில் லைட்டே இல்லை போல கைஸ் நம்மளுக்கு. இல்லைன்னா கேம் குவாலிட்டி அப்படி தான் போல. சரி விடுங்க போவோம். என்ன பண்ணிட போகிறானுங்க? ஓகே, இப்போ நம்ம எங்கடா போயிட்டுருக்கோம்? கார் வேறு எவ்வளோ ஸ்லோவாக போகுது. லைட் அப்பப்போ எரியுது. எங்கேருந்து எரியுதுதான் தெரில. நமக்கு ஃப்ரண்ட் லைட்டு எரிய மாட்டேங்குது. அப்போ எங்கேருந்து எரியுது? கார் ரொம்ப ஸ்லோவாக வர போகுது கேஸ் நம்மளுக்கு. பார்த்தீங்களா? என்னடா 20ல் போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம. சரி காட்டு நடுவில் வர போயிட்டுருக்கோம் கைஸ். என்ன நடக்க போதோ. ஓகே, நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெட்ரோ ஸ்டைல் வர கேம். லைக் எப்படி சொல்கிறது, அட்வான்ஸ்டு கிராஃபிக்ஸாக இருக்குது இப்போ நம்ம விளாட்ற மாதிரி. சரிங்களா? ஸோ அதனால் இப்படி தான் இருக்கும் கிராஃபிக்ஸு. ஓகேவா? சரி, அங்கே ஏதோ தெரியுது. என்னடா அது? என்னடா அது? ஓ, ஏதோ இதா சூப்பர் மார்க்கெட்டா? ஓ, கேஸ் ஸ்டேஷன் இது. ஓகே, என்னது ராபேன்கோ? ஓகே, என்னடா படிக்க முடியல. ஓகே, நம்ம இங்கே ஓ 1:28. ஓ 12:28. ஓகே ஓகே, நடுராத்திரி டாடி. மவுஸ் என்ன இவ்வளோ அதிகமாக இருக்கு நீ சென்சிட்டிவிட்டி? ஐயோ, ஒரே நிமிஷம் இருங்க, சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது சென்சிட்டிவிட்டி. ரைட்டு, இது என்னடா இது? ஃப்ராஸ்டி. ஓகே, ஜூஸு போல். ஓகே, நம்ம என்ன கம்பெனிமா நம்ம? வேலைக்கு வரணும்ல. ரைட்டு, இந்த கேம் கான்செப்டே மறந்துட்டேங்க நான். ஓகே கேஸ், நம்ம இந்த கடையில் தான் வேலை பார்க்குறோம் போல். லேட் நைட் ஷிஃப்ட்டு. நம்ம ஷிஃப்ட்டு வந்துருக்கோம் நம்ம இப்போது. யாரா நீ? ஏன்டா அப்படி பார்க்குற என்ன? என்ன முறைக்கிற? என்னடா முறைக்கிற? வெல் கடைசியில் யார் வந்திருக்கா பாரு. என்னாச்சு? ஓ ஓகே, நம்ம கலாய்கிறான் இவன். நம்ம எப்பயும் வர மாட்டோம் போல் வேலைக்கு. அதனால் என்ன சொல்கிறான்னா, பாடுறா யார் வந்திருக்கா வேலையில் வரும்போது தொலைஞ்சிட்டியா வர வழியில் கேட்குறான். ஓகே, ரிலாக்ஸ் மேன், இஸ் ஜஸ்ட் ½ an hour. ஓ, அதான் சொன்னல, நம்ம லேட் ஆயிடுச்சு நம்ம வரதுக்கு. ரோட்ஸ் வேர் எம்டி. ஏதாச்சும் இருக்கட்டும் டியூட். ½ an hour ½ an hour தான். உனக்கு தெரியும்ல, எனக்கும் ஒரு லைஃப் இருக்குது இந்த இடத்த தவிர. கரெக்டாக தான் சொல்கிறான். அது என்னடா பண்ணுறது? என் வண்டியை பார்த்தீங்களா இல்லையாடா? எவ்வளோ ஸ்லோவாக வருது. 30 தாண்ட மாட்டேதுடா என் வண்டி. அப்போ என்னடா பண்ண சொல்கிறீங்க? டிண்ட் நாட் நோ கேஸ். இப்போ நம்ம அவனுக்கு கலாய்க்கலாமா? உனக்கு ஒரு லைஃப் இருக்கே நம்மளுக்கு தெரியாதுன்னு. ஓகே, அப்படியே சொல்லலாமா? வாடாமா. ஓகே, அப்படி சொல்லி பார்ப்போம் என்ன சொல்கிறான் பார்ப்போம். ஜஸ்ட்டு கிளாக்கின், சீக்கிரமாக வேலை ஆரம்பி. பாஸ் சில வேலைகளை விட்டுக்கு போயிருக்காரு போர்டில். அது ஹாவ் ஃபன். ஓஹோ, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு நீ. ஓகே, இப்போது நம்மளுக்கு இந்த ஷிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஷிஃப்ட்டு. டேய் வெளியே போடா. நீ வெளியே இருந்தால் தானே நான் வர முடியும் உள்ளே. பைத்தியக்கார பையிலே. ஓகே, பாஸ் ஏதோ நம்மளுக்கு நிறைய வேலை கொடுத்துட்டு போயிருக்காராம். டேய் வெளியே போறியா இல்லையா நீ? இப்போது போக மாதிரி தெரில. சரி, பாஸ் ஏதோ சொன்னா. இப்போ பாஸ் ஏதோ இங்கே இருக்க பாருங்க. எங்கே அது இருக்கு பாரு. ஓ, கிளாக் இன் பண்ணுமா நம்ம? ஓகே, புரியுதுடா. நம்ம கிளாக் இன் பண்ணால் தான் அவன் வெளியே போவான் போல. ஓ அப்படியா? ரைட்டு, கிளாக் இன் பண்ணிட்டோம். போகிறான் பாருங்க நாய். டே நாயை, வெளியே போயிட்டு என்னடா பண்ண போகிறேன்? உனக்கு ஒரு லைஃப் இருக்கா? ஃபஸ்ட்டு வெளியே போய் நீ என்ன பண்ணுவ? டேய், பிச்சு தானே எடுக்க போகிற வெளியே போயிட்டு இந்த நேரத்தில்? பைத்தியக்கார பையில. இவன் போகிற வழியிலே எவனாச்சும் சீரியல் கில்லரை கொல்ல போகிறான்டா உன்னை பாடுறா. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அப்படியே உட்காந்துன்னு இருக்கணும் போல, ஏதாவது கஸ்டமர் வர வரைக்கும். ஓகே, ஏதாவது சாப்பிடலாமா எடுத்து? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இப்போ சொல்கிறானுங்க பாருங்க, மேக் ஷூர் த ஃப்ளோர் இஸ் ஸ்பாட்லெஸ். கஸ்டமர் இதை துடைக்க சொல்கிறானுங்க நம்ம ஸ்டோரை. ஓகே, எங்கடா துடைக்குது? நான் இது மாப் வேணுமே. மாப்பு எங்கே இருக்குது? மாப்பு அது இருக்குது. ஓகே, இதெல்லாம் பண்ண வைக்கிறானுங்க நம்மள. டேய் ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க? எவன்டா இங்கே போய் மிதிச்சது? நான் தானா? அந்த நாய் தான் நினைக்கிறாங்க போய் மிதிச்சது. பார்த்தீங்களா, அவன் போகும்போதே ஒரு சர்க்கிள் விட்டு போயிருக்கான் அந்த பையன், நம்மளை வெறுப்பேற்றணுன்னு.
ஓகே இங்கே கரெக்டாக அவன் தான் கைஸ், அவன் தான் இந்த மாதிரி பண்ணி விட்டு போயிருக்கான். அந்த நாய் நம்ம கலாச்சாரம் பார்த்தீங்களா, திருப்பி எதுவும் கலக்க தெரியாதுன்ட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டு போயிருக்கான் பைத்தியக்காரா. ஏய் எல்லாம் சர்க்கிள் போட்டு வச்சிருக்காங்க காலை வச்சு, ஷூ வச்சு டான்ஸ் ஆடி போய் வச்சிருக்கான். 3 வாக் போட்டு போயிருக்கியாடா பைத்தியக்காரா. காஷன் வெட்டு ஃப்ளோரா. டேய் பைத்தியமே, தெரியாதவங்களுக்கு எல்லாத்தையும் தொடச்சிட்டு. ஓகே இதுக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் தருவானு என்ன தெரியல துடைக்கிறதுக்கு, அதெல்லாம் தர மாட்டேதான் சொல்ல போகிறான். ரைட்டு, இன்னும் எவ்வளோடா இருக்கு, அப்பா முடிஞ்சிச்சுடா. ஓகே எவனா கஸ்டமர் வந்தால் கொஞ்சம் போர் ஆச்சு அடிக்காமல் இருக்கும், எவனா வாங்கினான்டா. இந்த நேரத்தில் எவன் வருவான் தான் எனக்கும் டவுட்டு. ஆனால் 12:30 மணி ஆயிடுச்சு டைமு. இதுக்கு மேலே வரவன்லாம் கோளார் கேஸ் தான் வருவான் பாருங்களேன். ஓகே வெளியே விட போக முடியுமா, வேணாண்டாடு பயமாக இருக்குது, நான் உள்ளே உட்காந்துக்கிறேன். ஓகே இப்போ என்ன பண்ணோம், சரி நம்ம வந்து அடுத்த டாஸ்க்காக வெயிட் பண்ண நினைக்கிறேன் நான் இப்போ. எவனோ வராங்க கைஸ், எவனோ வராங்க கைஸ். வாங்க சார் வாங்க, வெல்கம் டு கடைப்பெருத்தல்ல, நீங்களே வந்து வெளியே படிச்சுக்கோங்க ஓகேவா. வரான். ஏன்னா இப்போ நம்ம கடையிலேருந்து போனவன் மாதிரி இருக்கிறான் இல்லை இல்லையா, எல்லாம் இந்த கேமில் ஒரே மாதிரி இருக்கானுங்களா. வாங்க சார் வாங்க, பார்த்து ஷூலாம் பார்த்து இப்போ தான் தொடச்சி விட்டேன். நீ அழுக்கு பொண்ணு அப்படியே செருப்பால் அடிப்போம் ஒன்று நாயே. என்ன அப்படி பார்க்குறான், ஜூஸ் வேணுமா சார், எடுத்துவாங்க சார், எல்லா ஜூஸும் உங்களுக்கு தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிப்போட கொடுத்துட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓ இன்னொரு ஜூஸா, ஓ சரக்கா சார், ஓகே. சார் வந்து சாக்லேட்டும் கொடுக்குறாரு. ஓகே என்ன சாக்லேட்டும் சேர்ந்து அதோட மிக்ஸ் பண்ணி அடிப்பீங்களா சார், நீங்கள் ரொம்ப விசித்திரமாக இருக்கீங்க. சரி உங்கள் இஷ்டம், உங்கள் டேஸ்ட் அது விடுங்க. அவ்வளோதான் சார், ஓகே இருங்க வர சார். பில் போட வந்துட்டாரு சார் கொடுங்க சார். லேட் நைட்டா, bet you are not thrilled to be here. This place always feels a bit off at night, don't you think? என்ன சொல்கிறான்னா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, உனக்கு வந்து லேட்டாக பயமா இல்லையா, இந்த இடம் எப்பயுமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் நைட்டு அப்படின்றான். ஆமாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும், வேறு எதுவும் பண்ணுறது இல்லை, அதாவது இது வந்து ஒரு வேலை, நான் பண்ணி தான் ஆகணும் என்ன இருந்தாலும் கேட்குறான். ஆமாம் அது ரொம்ப அமைதியாக இருக்குது, அதான் எனக்கு விசித்திரமாக இருக்குன்றான். என்ன சொல்லலாம், ஆமாம் இது ஒரு வேலை, நம்ம பண்ணி தானே ஆகணும். யா ஐ கெட் இட், a new guy like you probably just trying to survive, bet you don't get better. இப்போ என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து புது ஆள் வேலைக்கு வந்தவன், நம்மளுக்கு வந்து அதிகமாக பேச்சு துணைக்கு யாருமே இருக்காதுன்றான். கரெக்டு தான், ஜஸ்ட் கொஸ்டின். இப்போ ஏன்டா எல்லாரையும் போகிற வரலாம் கலாயிரும். என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, ஆமாம் யாருமே இல்லை, உன்ன மாதிரி விசித்திரமானவங்க வந்தால் மட்டும்தான் பேச முடியுதுன்றான். ஆமாம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி நம்ம இது சொல்லிப்போம், எதுக்கு நம்ம உனக்கு கலாய்க்கணும், டப்புன்னு பின்னாடி கத்தி வெட்டுற போகிறோம் நம்மள, அப்படியும் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நைட்டு வரவங்கலாம். எப்படா சான்ஸ் கிடைக்கும் கடையை கொள்ளையடிக்கலான்னு இருப்பானுங்க. ஆமாம் எனக்கு புரியுது, சைலன்ஸ் வந்து ஓஹோ தத்துவம் பேசார் இவர். சைலன்ஸ் வந்து நாய்ஸோட ரொம்ப இனிமையானதான். நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. யூ மைண்ட் செக்கிங் திஸ் அவுட் ஃபார் மீ. ஆமாண்டா கண்டிப்பாடா. ஓகே இது வந்து ஓகே இது வரைக்கும் இது செக் அவுட் பண்ணுறது. அப்படியே எடுத்து 1 இது சாக்லேட்டு. ஓகே 2 தான் வாங்கியிருக்கான். இப்போ என்ன பண்ணோம், ஓகே செக் அவுட் பண்ணியாச்சு. திருப்பி ஏதோ பேசுகிறான். ஐ டோன்ட் கெட் ஹவு பீப்புள் டோன்ட் அப்ரிஷியேட் ஸ்மால். ஓ என்ன சொல்கிறான்னா, சில பேரை வந்து சின்ன சின்ன விஷயத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டோமா. இந்த மாதிரி இப்போ வாங்கினவன் நாய் சரக்கு அடிக்கிறதுக்கு ஏதோ வாங்கியிருக்கு நாய், அதை வந்து அப்ரிஷியேட் பண்ண மாட்டோன்ட்டு ஸ்நாக்ஸு ட்ரிங்க் வந்து இந்த நேரத்தில் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் அது சில பேருக்கு புரியல அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றான். ஆமாம் டெஃபினெட்லி சம் பீப்புளுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது. ஆமாம் எனக்கு புரியுது எப்படின்ட்டு. சரிடா நீ சொல்கிறதே நான் ஒத்துக்கிறேன்டா. எனக்கு பயமாக இருக்குது, நீ ஏதோ பின்னாடி ஏதோ கத்தி வச்சுருப்பியோ கண்ணுக்கிட்ட வச்சுருப்பியோன்னு. எச்ஆர்லி எனிவே கீப் த சேஞ்ச். ஓ சேஞ்ச் கொடுத்துறான். ஓ சார் ரொம்ப நன்றி சார். நான் கூட நீ ஏதோ சீரியல் கில்லர் பைத்தியக்காரன் நினச்சேன், ரொம்ப நல்லவனா இருக்கான். ஓகே ஐ ஷுட் செக் த போர்ட் ஃபார் மை நெக்ஸ்ட் ஸ்டார்ஸ். அப்படியே அவன் போகிறானா பார்ப்போம். ஏன்னா இவன் வந்து தப்புண்ணே அப்படின்னு நம்ம கடையை பேக்வர்ட்ஸ் வச்சுட்டு பின்னாடி வந்துட போகிறான். நீ கிளம்புறதை நான் பார்க்க தான்டா போகிறேன், ஏன்னா நீ வித்தியாசமாக பண்ணேன். அவன் போயிட்டான். ஓகே போயிட்டாங்க வந்து டிப்பும் கொடுத்துறான் நம்மளுக்கு. சேஞ்ச் கீப் த சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ரொம்ப நல்லவனா இருக்கான்ப்பா. ஓகே இப்போ வந்து என்ன சொன்னால், ஐ ஷுட் செக் த போர்டு. ஓ கோ த்ரூ த ஷெல்ஸ் அண்ட் டாஸ் ஆர் எனிதிங் பாஸ்.
ஓ ஓகே ஓகே. ஓ இந்த பழைய ஐட்டம்லாம் இருக்கும்ல எக்ஸ்பீரி ஆனது அதெல்லாம் நம்ம தூக்கி போடணுமா? ஓ ஓ இங்க ஒன்று இருக்குது. இது என்னடா ஓ இதுதாங்க. ஓ இங்க இருக்கு பாருங்க. நம்ம குடியர்கள் விரும்புகிற ஐட்டங்கள் இங்க இருக்கு. ஓகே கோ த்ரூ செல்ஸ் அண்ட் டாஸ் அவுட் எனிதிங். வேற வேற எங்க இருக்கு? வேற எங்க இருக்கு? சாக்லேட்டும் வீணாம போயிடுச்சா? ஓகே ஆமாம் சாக்லேட்டே எக்ஸ்பீரி ஆகும், என்ன பண்ணுறது? ஓகே இது ஒன்று. கீழே இன்னொன்று இருக்கு போல. அவ்வளோதானா? ஏய் இன்னும் இருக்கா? எங்கடா? அந்த பக்கம் இருக்கா? ஓகே இங்கே இருக்கு போல. இது என்னது? என்னது இது? என்னதுன்னு தெரியலையே. ஓகே வேற 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 எங்க இருக்கு? வேற எங்க இருக்கு? இங்க இருக்கும்னு நினைக்கிறேன். அது இருக்குது, இது இருக்குது. இல்ல இல்ல அந்த பக்கமா? ஓ அந்த பக்கமும் ஒன்று இருக்குது guys. ஓகே. என்னடா? ஓ இது வேஃபிள்ஸ். இதா பேன் கேக்கா? பேன் கேக்னு நினைக்கிறேன் இது. இல்லை டோரா கேக்கா? டோரா கேக் மாதிரி இது. எத்தனை பேர் டோரா கேக் டோரேமோனில் பார்த்து ஞாபகம் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க guys. ஓகே அவ்வளோதானே. வேற எங்கடா இருக்கு? எல்லாத்தையும் எடுக்கலையா நான்? ஓ இங்கே ஒன்று இருக்கா? ஓகே லாஸ்ட் ஒன்று. இது என்னது? இது வந்து கேண்டு ஃபுட்ஸ் போல். ஏய் இன்னுமா? எவ்வளோடா? ஏய் எல்லா ஷெல்ஃப்ஸும் இருக்கா? ஓகே அப்போ நம்ம எல்லா ஷெல்ஃப்ஸும் பார்த்துக்கலாம். எதுக்கு ஒன்று ஒன்றா பார்க்குறது போல் எல்லா ஷெல்ஃப்ஸும் நான் பார்த்துக்கிறேன். ஓகே இங்கே ஒன்று. அப்புறம் இது நான் பார்க்கல இன்னும். இங்கே ஒன்று இருக்குது. இப்போ இதுக்கு பேக் சைடும் நான் பார்க்கல. அது இங்கே இருக்குது. ஓகே அப்புறம் இங்கேயும் நான் பார்க்கல. கரெக்டா தெரியும்டா. இது வந்து பால் கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸ்பிரி டேட்லாம் பார்த்து தான் வைக்கணும். ஏன்னா சீக்கிரமாக அது இது எக்ஸ்பிரி ஆகிடும். ஓகே அவ்வளோதான் கைஸ். அந்த வந்து டாஸ்க் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்ன பண்ணோம்னா கஸ்டமர் வருவான் போல். ஓகே இப்போ நம்ம கஸ்டமருக்காக வெயிட் பண்ணோம். அதுதான் நம்ம வேலை. இது வரைக்கும் எந்த ஒரு அப்போ டப்புன்னு இந்த ஸ்க்ரீன் திரும்பினோடனே லைட்டாக பயமாயிடுச்சு. ஓகே ஓகே இது வரைக்கும் எந்த ஒரு அமானுஷ்யமான விஷயமும் நடக்கலை. இதுக்கு மேலேயும் நடக்கக்கூடாதுன்ட்டு வேண்டிக்கிறேன். ஓகே எதுவுமே நடக்கக்கூடாது. ஓகே அந்த கதவை ஃபஸ்ட் நான் போய் மூடிக்கிட்டேன். பயமாக இருக்குது எனக்கு அந்த கதவை பார்க்கவே. டப்புனே வேணா இங்கேருந்து வந்துட்டானா? ஓகே இது வந்து லாக்காக இருக்குது பாருங்களேன். இது வந்து பேக் டோர்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக ஏதாச்சும் யூஸ் ஆகும் பாருங்களேன் நம்ம ஃப்யூச்சருக்கு. ஓகே இது வந்து லாக் பண்ணிட்டு நான் போயிட்டு இங்கே உட்காந்துக்கிறேன். இதுதான் சேஃப் எனக்கு. ஏன்னா உள்ளே வந்து வராமல் பாருங்க. தலைவரே சொல்லும் போதே வரார் தலைவர். இவர் எந்த மாதிரி இருக்க போறாருன்னு தெரில கேரக்டரு. ஓகே நல்லவனா இருந்தால் போதும்ப்பா. நீ ஓ கேஸ் அடிக்க வந்திருக்காரா? ஓகே 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 இவன் கரெக்டாக காசு கொடுக்குறானா பார்ப்போம். பெட்ரோல் அடிச்சுட்டு இங்கே உள்ளே வர நீ இல்லை ஒய்யால. டேய் மண்டா எவ்வளோ இருந்தா பெட்ரோல் அடிப்ப? என்ன வேணும் உனக்கு? டேய் ஏய் என்னடா ஆச்சு உனக்கு? ஹே மேன் நீட் அ ஃபில்லப். ஓ அடா பாவீங்களா. இது ஆட்டோமேட்டிக்காக அடிக்க மாட்டானா இவன்? இப்போ தாங்க இவன் பெட்ரோலே அடிக்க போனான். கண்டிப்பாடா. ஓகேடா ஓகே எனக்கு ஃபுல் டேங்க் வேணுமா? ஓகே அச்சுக்கோ. நான் வந்து உள்ளே இருந்துக்கிறேன். வைல் யூ டூ தட். ஓ இவன் வந்து உள்ளே போய்ட்டு எதுவும் வாங்க போகிறானா? நான் வந்து பெட்ரோல் அடிக்கணுமா? ஏன்டா இது நீயே அடிக்கலாமே. நீ அடிச்சுட்டு என்கிட்ட வந்து ஓகே அவன் வந்து எக்ஸ்ட்ரா பெட்ரோல் வச்சிருவான் அப்படி பண்ணான். ஆனால் நான் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ஃபாரின் பெட்ரோல் பங்க்லாம் நான் இவனுங்களே பெட்ரோல் போட்டு இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து லாஸ்ட்டில் பில் போடுவானுங்க. அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். இவன் என்னன்னா நம்மளை பெட்ரோல் அடிக்க சொல்கிறான். ஓகே விடுங்க. எங்கடா இருக்குது இது பெட்ரோல் அடிக்கிற இது? எங்கடா அந்த இது ஓட்டை பெட்ரோல் அடிக்கிற ஓட்டை? டேய் அப்படியே போடணுமா? ஓ அப்படியே ப்ரெஸ் பண்ணணுமா? ரைட்டு. பெட்ரோல் கீழே தான்டா அவ்வளோ இப்படி அடித்தா. ரொம்ப ஆராயக்கூடாது. ஓகே அடிச்சிட்டோம் நம்ம பெட்ரோலு. ஃபுல் டேங்க் அடிச்சிட்டோம்டா. டேய் வந்து கடவுள் எதாவது பண்ணுறான்னா பார்ப்போம். எதாவது திருடிட போகிறான். இட்டு அப்படியே பாக்கெட்டில் புள்ள வச்சுருவான் அவன். இந்த மாதிரி நான் எல்லாம் தெரியாதா? இதெல்லாம் நாங்கள் அப்பயே பார்த்தாச்சுடா. எங்கள் ஊர்லேயே நடக்கிற விஷயம்டா இதெல்லாம். ஃபாரின்ல இதெல்லாம் கண்டுக்க மாட்டோமா? யூ எவர் வண்டர் வாட்ஸ் ஆக்சுவலி இன் திஸ் திங்ஸ் லைக் ஹவு லாங் டு தே லாஸ்ட்? ஓகே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேள்வி கேட்குறான். இந்த ஸ்நாக்ஸ்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்னது? அது எவ்வளோ நாள் தான் தாங்குன்றான். என்னது புரியலையே. எவ்வளோ நாள் தாங்கும்னா எக்ஸ்பிரி டேட் வரைக்கும் தாங்கும். உள்ளே இருக்கிறது ஸ்நாக்ஸு. எனக்கே தெரியாது. நான் வந்து அதை சாப்பிட்டு ஓ இப்படி கேட்குறான் கைஸ். அதுக்குள்ளே இருக்குது நல்லதா கெமிக்கல் எதாவது இருக்கா அப்படி கேட்குறான். ஓ அந்த மாதிரியா?
நம்ம என்ன சொல்கிறோன்னா நான் வந்து சாப்பிடுவேன், நல்லா இருக்கும், நல்லதாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி ஆமாம், நான் அப்படி தான் சாப்பிடுவேன். நம்ம எல்லாருமே அப்படி தானே. ஒரு சாப்பாடு போய் சாப்பிட்றோன்னா எது உள்ளே என்ன மசாலா என்ன கருமத்தை கலக்கிறானுங்க தெரியாமல் சரி நல்லா தான் இருக்கும்னு நம்பி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி. ஏன் ஃபேர் பாயிண்ட்டு. சீப்பாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் இருக்கும். ப்ராபப்ளி டெரிபிளி ஃபார் யூ. ஓகே, சிலப்போ உடம்பும் சரியில்லாமல் போடலான்றான். கரெக்டாக தான் பேசுகிறான். இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட வந்து பேசுகிற? நான் கடையில் வேலை செய்கிறவன், நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவன் இல்லை பைத்தியக்காரா. ஓகே, இது வந்து ஸ்கேன் பண்ணிட்டு இப்போ வந்து இவனை பேசணும். ஓகே, ஜீட்டு த்ரோ. அவனை த்ரோ பண்ணுறேனே. ஐயோ சார், சாரி சார், தெரியாமல் இப்போ வந்துச்சு சார். ஸோ ஹவுஸ் ஒர்க்கிங் த நைட் ஷிஃப்ட் மஸ்ட் பி கிராண்டா ஈரியா அவுட் இயர். எப்படி நைட் ஷிஃப்ட் போகுது எப்படியோ போதுறேன். ஏன்டா எல்லாம் எப்படியோ வந்து கேட்குறீங்க? அப்படி உனக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்தால் என் இடத்துக்கு வந்துடு, நான் உன் வீட்டுக்கு போய் தங்கிடுறேன். என்ன சொல்கிற? இல்லா, நீ இடத்துக்கு வந்துடுறா, நீ என் வேலை செய், நான் உன் வீட்டுக்கு வந்துடுறேன். சம்டைம்ஸ் யூ கெட் யூஸ் டு இட். ஆல்ரைட் மேன், அப்ரிஷியேட் இட். ஐ ஷுட் கெட் கோயிங். சரி போ. ஸ்டே சேஃப் அவுட் ஹியர். இங்கே வந்து என்ன நடக்கும்னே தெரியாது, என்ன மாதிரி ஆளுங்க வருவானுங்கன்னே தெரியாது. எனக்கு தெரியும்டா, நீ நல்லா இரு. நீயே பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்க, சேர்க்க மாதிரியா? ஓகே, போகிறான் டப்புன்னு ஒரு மாதிரி ஒரு செகண்ட் நின்றுட்டு போனான். ஐ ஷுட் சி வாட் நெக்ஸ்ட் பி டன். திருப்பி ஒரு வேலையா? ஓகே, இன்னும் எதுவுமே நடக்கல கைஸ். அம்மானுஷயமா? ஓகே, என்ன நடக்க போது? வெயிட்டாக அதை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கடைசியில். ஓகே, கெட் ரிட் ஆஃப் த எக்ஸ்பீரி டேஷ் அண்ட் எனி ட்ராஷ் த டம்ப்ஸ்டர். ஓஹோ, இப்போ வெளியே போக சொல்கிறாங்க நம்மளை. லாக்டு தான் போட்டிருக்கு. அப்போ அது எப்படி வெளியே போகிறது? ஃப்ரண்ட் வழியாக வெளியே போகணுமா? ஓகே, இப்போ தானே நான் எக்ஸ்பீரி எடுத்தேன், திருப்பியுமாடா பாவீங்களா? அப்போ அதை என்ன பண்ண நான்? ஓகே, பின்னாடி இருக்குதா? என்ன எடுக்க முடியல? அடா எடுக்க முடியல, கீழே இருக்கா? கீழே இருக்குது இருக்குமா? ஓகே, இங்கே கொஞ்சம் இருக்குது. எல்லாத்தையும் எடுக்கணுமாடா? ப்ரெட்டுங்க, எல்லா ப்ரெட் எக்ஸ்பீரி ஆயிடுச்சா? அப்போ எதுக்கிட்ட இவ்வளோ வச்சுருக்கீங்க இங்கே? பைத்தியக்காரங்களா? இவ்வளோ ஐட்டத்தை எக்ஸ்பீரி ஆனதை இப்போ தான் போய் இது தூக்கி போகிறானா? அப்போ இப்போ வாங்கிட்டு போனவன் இதை போய் வாங்கிட்டு போயிருந்தா என்ன இருக்கும்? கொய்யால சத்துருப்பான்டா அவன், எக்ஸ்பீரி ஆகுது சாப்பிட்டு. பைத்தியக்காரங்களா? ஓகே, இப்போ நம்ம போய் வெளியே போடணும். ஓகே, கதவை மூடிக்கோடா. வெளியே அனுப்புகிறானுங்களே, பயமாக இருக்குது. ஓ, நம்பக்காரா? ஒரு செகண்டில் ஒரு மாதிரி பயந்துட்டேன் யாருக்காருன்ட்டு. எங்கே இருக்குது ட்ராஷ் கேனு? அது இருக்குது. டப்புனு எவனா வந்துட போகிறான்டா பின்னாடி. ஓகே, ஒன்றும் வரல. இப்போவே கார் எடுத்துட்டு வீட்டுக்கு அமிச்சேன். த ரெஸ்ட் ரூம் சப்போஸ் டு பி எம்டி திஸ் லேட். ஓ, எவனோ ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்கானா? ஐயோ, யாரா இருக்கிறா? ஒருவேளை இங்கே வந்து கஸ்டமர் உள்ளே உட்காந்துட்டானா நம்மளை சீரியல் கில்லரு நம்மளை போட்டு தள்ளணும்னு. உள்ள ஃபீமேல் வேறு போட்டிருக்கேன். ஃபீமேல் இருந்தால் என்ன பண்ணுறது? ஓ, இந்த மாதிரி ரெஸ்ட் ரூமா? இப்போ ஒரு ஜம்ப்ஸ்கேர் வரப்போகுது கைஸ், ரெடியாக இருங்க. ஒரு ஜம்ப்ஸ்கேர் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் டோரு ஓப்பனாக இருக்கும், செகண்ட் டோரு ஓப்பனாக இருக்கும், இப்போ தேர்ட் டோர் தான் இல்லையா? இது லாக்டு. இதுக்குள்ளே தான் இருக்கிறான். ஓகே, இதுக்குள்ளே இருக்கிறான் பையன். டேய் வெளியே வாடா நாயே. யார் கேட்டுறா இங்கே ஒன்றுக்கு போகிற? ஒன்றுக்கு போறியா இல்லை கக்கூலுக்கு போறியா? டேய், எல்லாம் காலையிலே போயிட்டு வர மாட்டியா? பண்ணுற பண்ணிக்கு தான் போவியா? சரி, உன் அவசரம் போல் எனக்கு புரியுது, உன் அவசரம். அதுக்குன்ட்டு என்கிட்ட கேட்டு போகலாம்ல. சரி, தட்டினே இருக்கணும் நம்ம பாட்டுன்னு. டேய் வெளியே வாடா. வெளியே வந்து ஹாய் போட்டு போ. ஹாய் இல்லைடா, ஹாய் போட்டு போடா. சரி, திறக்க மாட்டான். இப்போ என்ன பண்ணணும்? நம்ம திறக்க மாட்டான். வெளியே அப்படியே போயிடணுமா? எம்ப்ளாயீஸ். ஓகே, இப்போ ஏதாச்சும் வெளியே வருவாடா? யாரா நீ? டேய், நீ ஜம்ப்ஸ்கேர் கொடுத்ததே நான் பார்க்கலடா. சாரிடா டேய், ரொம்ப சாரிடா. கேஸ், அவன் வந்து ஜம்ப்ஸ்கேர் பண்ண வந்தான் நம்மள. சவுண்டு மட்டும் கேட்டுது, நான் அங்கே பார்த்துறேன் தெரியாமல். சாரிடா, ரொம்ப வந்து ஆரோக்கியம் எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைடா. அதனால் சாரி தம்பி, மொட்டை தம்பியே சாரி தம்பி. இப்போ என்ன வேணும் உனக்கு? நோ, நீ எதுவுமே பண்ணல. என்ன சொல்கிறான்னா, தெரியாமல் உங்களை பயம்புத்திட்டேன்றான். நீ என்ன பயம்பே புத்தலடா, நான் உன்னை பார்க்கவே இல்லைடா ஃபர்ஸ்ட்டு. பைத்தியக்காரா டியூட், வாட் த ஹெல்? நீ வந்து என்ன ரொம்ப பயம்புத்திட்ட, உயிரே போயிடுச்சுன்றான். எதுவுமே நீ பண்ணலடா பைத்தியம்.
பீப்புள் ஷுட் பி மோர் அவேர் ஆஃப் தேர் சரௌண்டிங்ஸ். கரெக்டாக தான் சொல்கிற, கரெக்டாக தான் வாசித்தோம் தான் நீ சொல்கிறது. ஆனால் நான் என்ன பண்ணுறது, அங்கே உள்ள ஒருத்தங்க கூஸ் போயிட்டுருக்கான், அவனை என்ன பண்ணுன்ற என்ன சொல்கிறேன், என்கிட்ட சொல்லாமல் போகிறான். உனக்கு இதான் வேணுமா? நான் வந்து ஜஸ்ட் நடந்து, அதாவது சுற்றி பார்க்குறாரு அவர். இந்த நேரத்தில் என்ன சுற்றி பார்க்குறாரு, ஸ்டாப் அண்ட் ஸ்ட்ரெச் மை லெக்ஸு. ஓஹோ, இவர் ஏதோ இந்த வயசான அங்கிள் கிழவங்கலாம் இருப்பானுங்க பாருங்க, கண்ண நேரத்துலாம் ஊர் சுற்றி நாட்டில் என்ன நடக்குது எல்லாம் பார்ப்பானுங்களா, அந்த மாதிரி இவன். ஓகே, இப்போ வந்து இது வந்து பெஸ்ட் இடம் இல்லையே நீ ஊர் சுற்றுறதுக்குன்றான். ஆமாம், காட்டு ரோடில் நீ எதுக்கு ஊர் சுற்றுற? நான் வந்து நைட்டை தான் என்ஜாய் பண்ணுறேன், ஜஸ்ட் என்ஜாய் இந்த நைட்டுன்றான். சரி என்ஜாய் பண்ணு, சரி போய் நீ என்ஜாய் பண்ணு தனியா. ஓகே, இவன் ஏதோ கோளாரா பண்றான். ஏய் நீ இன்னுமாடா முடிக்கல? பைத்தியமே பைத்தியமே. எனக்கு தெரிஞ்சு காய்ஸ், இப்போ இவன் இப்போ என்னன்னா, இப்போ இவன் அந்த கக்கூஸ்குள்ள இருக்கிறவன், இந்த 2 பேர் தான் இப்போ நம்மளுக்கு கடைசியில் கோளாறு கொடுக்க போறானுங்க பாருங்க. இந்த 2 பேர்ல எவனா, எனக்கு தெரிஞ்சு இவன் கூட பரவாயில்ல, இவன் பேசிட்டு போயிட்டான். அதாவது நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணிட்டோம், இவன் வந்து இப்போ இப்படி இருக்கான், ஒரு கேரக்டர் தெரிஞ்சிச்சு. இதுக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி இருக்க போறான்னு தெரில, உள்ள என்ன பண்றான், கையில ஏதாவது கத்தி வச்சிருக்கானா, சைக்கோவானு தெரில. ஓகே, ஃபில் அப் எனி எம்டி ஸ்பாட்ஸ் ஆன் த ஷெல்ஃப்ஸ். எவ்வளோ வாட்டி ப்ரோ இதே பண்றது? கேன்சல் வாட் வி டோன்ட் ஹேவ். எம்டி செல்ஸ்னா புரியல. எம்டி, ஓகே, நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போனோம் போல. இது வந்து ப்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே தானே ப்ரெட் எடுத்தோம். இங்கே வச்சிடலாம். வைக்க முடியல என்னால். டேய், ப்ரெட்டு வைக்க முடியலடா என்னால். எப்படி நான் ப்ரெட் எடுக்கிறது? ப்ரெஸ் பண்ணுமா? ப்ரெஸ்ஸு பண்ணிட்டேனே, ஒர்க் ஆக முடியுது. எப்படி நான் இது பண்ணுறது, ஃபில்அப் பண்ணுறது? ஓ, எடுத்துட்டான். நான் ப்ரெட்டும் தானே எடுத்தேன், பைத்தியமே. ப்ரெட்டை அப்போ நான் எப்படி ஃபில் பண்ணுறது? இதை வந்து நான் இங்கேருந்து எடுத்தேன். இங்கே ஓகே, ஞாபகம் இருக்கு. அடுத்தது ப்ரெட்டு நான் எடுத்தேனேடா, அது எப்போ நான் எடுக்கிறது? ஓடோ பாவி. ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா? நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீ டேய் பைத்தியக்காரா, டேய் பைத்தியம்மா, ஒரு நிமிஷத்துல உயிரே போயிடுச்சுடா. பைத்தியம் யாரா நீ? பூ லூஸ். டேய் வாயில அசியமா வருதுடா, ஒரு நிமிஷத்துல உயிரே போயிடுச்சுடா. டேய் பைத்தியக்காரா, டேய் பைத்தியமே. யோப்பா டேய், டியூட் நீ வந்து உன் ஃபேஸை பார்த்துருக்கணும், அவ்வளோ காமெடியாக இருந்தேன்றா. டேய் உனக்கு சா வச்சிருவேன்டா உன்னை. டேய் நீ ஆமாண்டா. டேய் ஒன் பி த ஃபர்ஸ்ட் டைம் பட் கமான் ஐ ஹேட் டு. டேய் பைத்தியமே, ஐ ஹோப் யூ ஒன் டே ஒன் மேன் கேன். ஓகே, நம்ம வந்து திருப்பி பழி வாங்குறோன்றான். அடோ போவீங்களா, நான் அப்பயே சொன்னல இந்த டோர் வழியாக ஏதாச்சும் ஒரு ஜம்ஸ்கேர் வரும்ன்ட்டு. இப்போ வரும்னு நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல, லாஸ்ட் வரும்னு நினச்சேன். ஓய், ஆல்மோஸ்ட் ஃபர்காட். பாஸ் வந்து இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார். ஓ, A few moments later. எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டோம். இந்தாங்க ஆண்டி, எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டோம். உனக்கு தெரியுமா, நானும் நைட் ஷிஃப்ட்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு பிடிச்சதே இல்லை, நிறைய விசித்திரமான பீப்புளெலாம் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. ஆமாங்க, நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தானே, ரொம்ப ஜாக்கிரதையாக இரு. சில பேர் வந்து ஸ்ட்ரேஞ்சாக இல்லை, தப்பாகவும் இருப்பாங்க. உனக்கு வந்து அந்த ஃபீலிங் கிடச்சிருக்கா, யாராச்சும் உன்னை பார்க்குறாங்கன்ட்டு? நீங்கள் அதை சொல்கிறீங்க, நீங்கள் தானே பார்த்துன்னு இருக்கீங்க இப்போது. இப்படிப்பா நீ சீரியல் கில்லரா? சரி சேஃபாக இரு. நீ யார்? ஓ ஓகே ஓகே, நீங்களும் சேஃபாக இருங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நம்மளை யாரோ பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுதா கேட்குறாங்க. என்ன மீன் பண்ணிட்டு போனாங்க தான் புரியல எனக்கு. ஓகே, கிளம்பிட்டாங்களா? ஆண்டி நீ வந்ததில் எனக்கு பயம் போச்சோ இல்லையோ, பயம் டபுள் படங்காக ஏறிடுச்சு இப்போ நீ சொன்னதால. நம்மளை யாரோ பார்த்துட்டு இருக்காங்களா? எப்படி அப்படி சொல்லிட்டு போகிறா அந்த ஆண்டி? யார் நம்மளை பார்க்குறா? சரி விடுங்க, நம்ம வந்து ஓவர் திங்க் பண்ண வேணாம் அதை பற்றியே. 3:54 AM. ஓ கரெக்டாக 20 மினிட்ஸ் கழிச்சு. யாரா நீ? நம்ம வெளியே பார்த்த மாதிரி இல்லை, நம்மளை வந்து பயமுத்துறேன் அவன் தானே?
அட்ரினலின் கிட்டே நான் போல்ட் எடுத்து ஓடணுமாங்க. ஐயோ தோத்துறா. டேய் யாரா நீ? கைஸ் நம்ம வெளியே பார்த்தோம்ல அவன் கைஸ். இவன் என்ன சொல்கிறான், நான் வந்து ரொம்ப இது இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக போகும்போது எதுக்கு ஓடுற? டே நான் போலீஸை கூப்பிட்டுருவேன்டா போடா. அவங்க என்ன கண்டுபிடிக்க போகிறாங்க? ஒரு அனாதையான ஸ்டோரு, அனாதையான கஸ்டமர் வேலை செய்கிறானா. நான் வந்து இதை ஆல்ரெடி பார்த்துருக்கேன். ஒரு டோரை வந்து அவங்கள சேஃபாக வச்சுக்கணும்னு நினச்சிப்பாங்க. டே நீ பைத்தியம்டா நீ. ஒரு டோரை வந்து நம்மளை உன்னை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறியா? டேய் அமைதியாக போடா. என்னடா இவன் கைஸ்? இவன் தான் கைஸ் நம்ம வெளியே பார்த்தவன். நம்மளை வந்து ஜம்ப்ஸ்கேர் பண்ணுறோன்ட்டு பல்ப் வாங்கிட்டு போனான் பார்த்தீங்களா, அவன் தான் இவன். என்னது, நான் வந்து உள்ளே வந்துடுவேன். டேய் ஒழுங்காக போயிடுறா. ஓகே போலீஸ் எப்படியே கூப்பிடணும் நம்ம. ஃபோன் எங்கடா இருக்குது? போலீஸை கூப்பிட்ட ஃபோன் கூட இல்லையாடா இங்கே? வெளியே தான் நிற்கிறான் போல கைஸ் அவன். இது வழியாக போகலாமா? இது பேக் டோரில் வேணாம். இங்கே தான் நம்மளை ஆல்ரெடி ஜம்ப்ஸ்கேர் பண்ணான். அங்கே போனால் திரும்பி மாட்டிப்போம். இது ஃபோன் எங்கடா இருக்குது? எதுவுமே இல்லைடா. பாவீங்களா கைஸ்? போலீஸ் சவுண்டு கேட்குது கைஸ். போலீஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். யோப்பா டேய் போலீஸ் சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? பாவீங்களா எவ்வளோ நேரம்டா. ஒரு நிமிஷத்தில் கொன்னே போட்டுருவோம். முடிஞ்சிச்சா கேம்? அவ்வளோதானா? யோப்பா போயிட்டாங்க. ஓட்டான்னு நினைக்கிறான் அவன். கேம் பை மார்வின். வேற லெவல் கேம் ப்ரோ, வேற லெவல் கேம். போலீஸ் நிற்கிறான். போலீஸ்கார் சீக்கிரமாக வந்திருக்கலாம்ல போலீஸ்கார். ஏதோ சொல்கிறான். நான் வந்து வெளியே வந்தேன், ஒரு ரெட்டோ ப்ளூ லைட்டு எரிஞ்சுது. ஆமாம் போலீஸு. அந்த ஓல்டு லேடி போலீஸை கூப்பிட்டுருக்காங்களாங்க. மைக் இறந்துட்டானோ? பாவீங்களா, அந்த சீரியல் கில்லர் மைக்கை கொண்டுட்டான் போல ப்ரோ. அதை பார்த்து தான் அந்த நம்ம கடைக்கு வந்தாங்களா ஒரு ஆன்ட்டி, அவங்க வந்து தான் ஃபோனை போலீஸ் கூப்பிட்டுருக்காங்க. அந்த அவன் மைக் இறந்த உடனே பார்த்தது. நான் வந்து அங்கேயே நின்றுட்டேன். என் மைண்ட்லாம் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அந்த ராத்திரி இன்னும் என்ன பயமுறுத்துது. அவன் பேசின விதம், அவன் என்னை ஃபாலோ பண்ண விதம். யார் அவன்? எதுக்காக இதை பண்ணான்? எனக்கு வந்து என் விடையே கிடைக்கல. பட் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் இனிமேல் நைட் ஷிஃப்ட்டே வேலை செய்ய மாட்டேன். பாவீங்களா, இதை நீ முன்னாடியே முடிவு பண்ணியிருந்தா இந்த கதையே நடந்திருக்காதேடா. எதுக்குடா நைட் ஷிஃப்ட்லாம் வேலை செய்கிற இந்த இடத்துல? பாவி மைக் இறந்துட்டாங்க. அடாச்சா, ஆர்ஐபி மைக்கிடா. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் தட்டி விட்றீங்க கைஸ். நான் வந்து அடுத்த கேம் பிளேயில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.